கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இது கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான மகிமை டிவி பங்காளர் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வேத வசனம் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. யாருக்குள்? இயேசு கிறிஸ்துவுக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள். இந்த நாளில் ஞானம்னா என்ன என்று வேதத்தில் விஸ்டம், வாட் இஸ் விஸ்டம் என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால், நாம் பெற்றிருக்கிற அறிவு இல்லை நமக்கு இருக்கிற அனுபவத்தின் மூலம் நம்ம எடுக்கிற சரியான தீர்மானங்கள், சரியான நிதானிப்பு, இதுதான் ஞானம். ஒருவேளை சில பேரை சொல்லுவோம்ல, என்ன ஞானமே இல்லாமல் பேசிடுறாங்க அப்படின்னு. எந்த இடத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன பேசணுன்ட்டு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஞானம் ரொம்ப அவசியம். வாழ்க்கையில் வாழ்வதற்கு ஞானம் ரொம்ப அவசியம். வேதத்தில் பார்க்குற லூக்கா 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் இயேசுவானவர் இந்த உலகத்தில் மனுஷனாய் வாழும்போது ஞானத்திலும் தேவதயவிலும் மனுஷ கிருபையிலும் அதிகமாய் வளர்ச்சியிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார்னு பார்க்குறோம்ல. ஞானத்தில் விருத்தி அடைந்தார். அவருக்குள்ளே தான் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறதுன்னு சொல்லுகிறது. அப்போது இந்த உலகத்தில் ஞானமாய் வாழ நம்ம நினைக்கிறோம். நிறைய நேரம் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், எல்லாரையும் நம்ம நம்பி விடுகிறோம். எல்லோரும் நம்மளை போல தான் இருப்பாங்கன்னு நினச்சி அநேக நேரம் நம்ம ஏமாந்து போய் விடுகிறோம் அல்லவா. ஞானம் இல்லாமல் அப்படி நடந்து கொள்கிறோம். அப்படி அல்ல, ஞானம் வேணும். உலகத்தில் வாழ்வதற்கு ஞானம் அவசியமாக இருக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யார் இந்த ஞானத்தை நமக்கு கொடுக்க முடியும்? யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 5ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால், ஒருவேளை ஞானம் நமக்கு இல்லைன்னா அவன் என்ன செய்யணுமா, எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் அவன் கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அப்போது இன்றைக்கி பிள்ளைகள் படிப்பதற்கு நிறைய பிள்ளைகளை பார்த்துருக்குறோம். எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபெயில் ஆகிடுவாங்க. அப்போ அந்த பிள்ளைகளுக்காக நம்ம கேட்குறோம். யார்கிட்ட கேட்கணும்? சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். அது மட்டும் இல்லை, யார்கிட்ட இருக்குதோ அவங்க தான் கொடுக்க முடியும். ஞானமே இல்லாதவங்க ஞானத்தை கொடுக்க முடியாது அல்லவா. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஞானம், அறிவு என்பதா பொக்கிஷங்கள்லாம் இருக்கிறது. அப்போ ஞானத்தின் ஊற்று அவர் தான். அவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு, இந்த குடும்பத்தில் வாழ்கிறதுக்கு, குடும்பத்தில் ஒரு தாயாய், மனைவியாய், பிள்ளையாய், கணவனாய், மருமகளாய், மாமியாரா நான் எப்படி செயல்படணுன்ட்டு ஞானத்தை எனக்கு தாங்க. காலையில் எழும்பினோடனே கேட்குறேன், ஆண்டவரே இந்த நாளில் நான் எப்படி நடந்து கொள்ளணும், அந்த ஞானத்தை தாங்க. நான் வேலை பார்க்குற இடத்துல, நான் போகிற இடத்துல, நான் சந்திக்கிற மனுஷர்கள் மத்தியில் எப்படி பேசணும், எப்படி நடக்கணும்னு எனக்கு ஞானம் தாங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தர் இடத்துலேருந்து அந்த ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அது மட்டும் இல்லை, அதே யாக்கோபு 1 அப்புறம் 6, 7 நீங்கள் வாசித்தீங்கன்னா, அந்த ஞானம் யாருக்கு கொடுக்கப்படும்னா, ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது சந்தேகப்படாமல், எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் கேட்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சந்தேகப்படாமல் கேட்கும்போது அந்த ஞானம் கொடுக்கப்படும். ஏசப்பட்ட போய் சந்தேகத்தோடு ஒரு கொடுப்பாரா, ஒரு ஞானம் கேட்டு அவர் தருவாரா, தரமாட்டாரா, இப்படி சந்தேகம் இருந்தால் வேதம் திட்டமாய் சொல்கிறது, கொடுக்கப்பட மாட்டாது. எவ்வளவு வேணும் சந்தேகப்படாமல் கேட்கப்படுது. சந்தேகப்படுகிறவனை என்னத்துக்கு சொல்லப்பட்டது தெரியுமா? காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். கடற்கரையில் போய் நின்று பாருங்கள், அந்த அலை அப்படியே நல்ல பெரிய அலையாக வர்ற மாதிரி வரும். திருப்பி இங்கேருந்து ஒரு எதிரலை போனோன்னா அது அப்படியே அந்த அலை அடங்கிடும். காற்று அடிக்கும்போது எந்த திசையில் அடிக்கும் அந்த திசையை நோக்கி போய் கொண்டு இருக்கும். அதுக்கு ஸ்டெடியாகவே இருக்க முடியாது. அதான் இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம்
நிலையற்றவனாக இருக்கிறான். இது நடக்குமோ நடக்காதோ இதுதான் சந்தேகப்படுவது. இந்த மாதிரி இருந்துட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டால் கிடைக்குமோ கிடைக்காதோ இப்படி கேட்கும்போது அந்த ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ ஞானத்தை கேட்கணுன்னா நமக்கு ஒரு நம்பிக்கை வரணும், விசுவாசம் வேணும். ஆண்டவர்கிட்ட கேட்டால் நிச்சயம் எனக்கு ஆண்டவர் கொடுப்பார். அந்த ஞானம் அவருக்குள்ளே தான் இருக்கிறது. அவர்கிட்ட கேட்கும்போது கட்டாயம் எனக்கு தருவார் என்று கேட்கணும். அப்போ காலையில் எழும்பின உடனே விசேஷமாக பெண்களுக்கு அது ரொம்ப முக்கியம். பெண்கள் தான் ஞானமாய் நடக்க வேண்டியது காலகட்டத்தில் இருக்கிறோம். இன்றைக்கி நிறைய வாலிப பிள்ளைகளை பார்க்குறோம் அல்லவா, ஞானமற்றவர்களை போல் நடக்கிறாங்க அல்லவா. ஃபேஸ்புக்கு யாருனே முகம் தெரியாத யாரோடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறாங்க, அவங்களோடலாம் சேட் பண்ணுறாங்க, யாருனே தெரியல. அந்த ஃபேஸ்புக் மூலம் திருமணத்திற்கு ஆயத்தமாயிடுறாங்க. அவன் திருமணமானவனா ஆகாதவனா, அவன் எப்படிப்பட்ட குணநலம் உள்ள ஒன்றுமே தெரியாது. எத்தனை பேர் ஏமாந்து போயிருக்கிறாங்க. கொஞ்ச நாள் பழக்கம், நீ இந்த இடத்துக்கு வான்னு சொன்னோன்னு எத்தனை போய் தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து போட்டு விட்டார்கள். ஞானமற்ற தன்மை பெண்களுக்கு ரொம்ப முக்கிய ஞானம். அது ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுவும் சந்தேகப்படாமல் என்ன செய்யணுமா, கேட்கணும் வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போது ஞானம் உள்ளவங்களை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த ஞானம் இருந்தால் அவங்க எப்படி செயல்படுவாங்கன்ட்டு வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம். அதே யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால் 13ஆம் வசனத்தில் போடப்பட்டிருக்குது, ஒருத்தனுக்கு ஞானியும் விவேகியுமானவன் இருப்பான் என்று சொன்னால் அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோடே நற்கிரியைகளை செய்ய கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஞானவன் எப்படி நடந்து கொள்வான் தெரியுமா? சாந்தம். அவனுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கும்? சாந்தமாக இருப்பான். அது மட்டுமல்ல, நற்கிரியைகள் அவன் இடத்துல என்ன செய்யும்? வெளிப்படும். இதுதான் உண்மையான ஒரு ஞானத்துக்கு அடையாளம். ஞானம் நற்கிரியைகள் மூலம் வெளிப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே பின்னுக்கு நீங்கள் 14ஆம் வசனத்துலேருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 2 விதமான ஞானம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று இந்த உலகத்துக்கு அடுத்த ஒரு ஞானம், இன்னொன்று பரத்திலிருந்து வருகிற ஞானம். One is worldly wisdom. The second one is heavenly wisdom, spiritual wisdom. இந்த உலக ஞானம் எப்படி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஞானம் உள்ளவங்க சில பேர்கிட்ட என்ன இருக்குமா? கசப்பான வைராக்கியம், பகை, விரோதங்கள். நல்ல ஞானியாக தான் இருப்பாங்க, ஞானம் உள்ளவங்கன்னு சொல்லுவாங்க உலக மக்கள். இன்றைக்கி பாருங்கள், வேதத்தில் பார்த்துக்கிறோம், சாலமோனின் ஞானத்தை கேட்க எல்லா தேசத்துலேருந்து அவனை தேடி ஆட்கள் வந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஏன்னா அவன் ஞானத்தை கேட்டதுனால கர்த்தர் இது வரைக்கும் உலகத்தில் இருந்த மனுஷருக்கு சாலமோனை போல வேறு யாருக்குமே ஞானம் கிடையாது. அது உலக ஞானத்தை கர்த்தர் அவனுக்கு அவ்வளவாய் கொடுத்துருந்தான். அவன் ஜட்ஜ்மெண்ட்லாம் நமக்கு தெரியும், அவ்வளவாய் ஒரு கேஸை டீல் பண்ணதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அதே சாலமோன் பாருங்கள், நிறைய ராஜாவனால் அந்த காலத்தில் ராஜாக்கள் நிறைய மனைவிமார்களை பெண்களை விவாகம் பண்ணுவாங்க. அப்படி அவங்கள கர்த்தரை அறியாத பெண்களை அவன் விவாகம் பண்ணினனால எந்த தேவன் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தாரோ அந்த தேவனை விட்டு மற்ற தேவர்களை சேவிக்கும்படியாகி போய்விட்டான். எவ்வளோ பரிதாபத்துக்குரிய ஒரு காரியம். ஆனால் அவனை போல ஞானவன் யாருமே கிடையாது. வேதம் அப்படி தான் சொல்லுது. சாலமோனை காட்டிலும் யாருக்கும் அப்படிப்பட்ட ஞானமே கொடுக்கப்பட்டதே கிடையாது. நமக்கு தெரியும், ஒரு சம்பவம் கூட தெரியும். ஒரு முறை 2 ஸ்திரீகள் ஒரு வீட்டில் படுத்திருக்கும்போது 2 பேருக்கும் ஒரு ஆண் குழந்தை இருந்துச்சு. ஒரு ஸ்திரீ பரண்டு படுக்கும்போது தன்னுடைய குழந்தை செத்து போச்சு. ஆனால் அவன் என்ன செய்கிறான்? செத்த குழந்தைய அடுத்தவட்ட போட்டுட்டு தான் குழந்தை செத்து போயிட்டு அதை அடுத்த சைட்டை போட்டு அடுத்த உயிரோடு இருக்கிற பிள்ளைகளில் தான் சைடில் வச்சுக்கிட்டான். காலையில் எழும்பினவனவன் உயிருள்ளோட பிள்ளையோட தாய் கண்டுபிடிச்சிட்டா. ஆனால் இவன் என்ன சொல்ல, சாதிக்கிற இது ஏன் பிள்ளை தான்னு. ஏன்னா பிறந்த குழந்தைகள் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. ராஜாவினிடத்தில் வழக்கு வருகிறது. ராஜா எவ்வளோ அழகாய் தீர்ப்பு சொல்கிறார். உயிரோடு இருக்கிற பிள்ளையை வச்சுட்டு 2 பேரும் என் பிள்ளைன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த பிள்ளை என்ன செஞ்சுருங்க,
2 வெட்டி ஆளுக்கு ஒரு பாதியை கொடுத்துருங்கன்னு. உண்மையுள்ள தாயின் உள்ளம் பரிதவிக்கிறது. என்ன சொல்கிறா உடனே? வேண்டவே வேண்டாம், என் பிள்ளையை கொல்ல வேண்டாம், அது அவளுக்கே கொடுத்துருங்க, அது உயிரோடு இருந்தால் மட்டும் போதுன்னு. ஆனால் அடுத்தவன் என்ன சொல்கிறா தெரியுமா? வேண்டாம், 2 பேருக்கும் வெட்டி பாதி பாதி தாங்கங்கிறான். அதிலிருந்தே அவன் என்ன சொல்லிடுவார்? உயிரோடு எந்த குழந்தைய உயிரோடு வைங்கன்னு சொன்னாலும் அவள் தான் உண்மையான தாயின்னு. இது சின்ன பிள்ளைகள் கூட அந்த கதையை நம்ம சொல்லிக் கொடுப்போம் அல்லவா? அவ்வளோ அழகாய் சமயோகித புத்தின்னு சொல்லுவாங்கள்ல, சரியான ஒரு தீர்ப்பை கொடுத்தவர் தான் சாலமோன். ஆனால் அந்த சாலமோன் கூட பாருங்கள், கடைசி நாட்களில் அவ்வளோ ஞானம் நிறைந்தவர், தனக்கு ஞானம் கொடுத்த ஆண்டவரை விட்டு விலகும்படியான காரியங்களை செய்து விட்டார். அதான் வேதம் சொல்கிறது, கசப்பான வைராக்கியம். அந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானம் சொல்லியிருக்கு தெரியுமா? ஜென்ம ஸ்வாபம் நிறைந்த ஞானம் அது. இந்த உலகத்தின் ஞானம் நமக்குள்ளே பிறக்கும்போதே ஒரு ஸ்வாபம். அதான் சொல்கிறாங்களே, இன்றைக்கி இந்த ஜீனில் இருந்துச்சு. அவங்க அப்பாவும் இப்படி தான், ரொம்ப முற்கோபின்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, கோபப்பட்டால் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப முன்கோபம் வரும், அதான் எனக்கும் வருதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பா இப்படி தான் பேசுவாங்க, அதனால தான் நானும் பேசுவேம்பாங்க. இதெல்லாம் ஜென்ம ஸ்வாபம், அந்த ஜீன்லே டிஎன்ஏலே அப்படியே வந்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஞானம் என்று வேதம் சொல்கிறது. ஜென்ம ஸ்வாபத்துக்குரியது, லௌகீக சம்பந்தமானது, உலகத்துக்கு அடுத்த ஞானம் இதுதான். இன்னும் அவர் என்னெல்லாம் சொல்கிறார்? இது பேய்த்தனத்துக்கு, டெவிலிஷ். இப்படிப்பட்ட ஞானம் யார்கிட்டருந்து வருது? பேய்கிட்டருந்து வருதுன்னு சொல்கிறார். எப்படிப்பட்ட ஞானம்? இப்படிப்பட்ட ஞானவான் என்று சொல்கிறடைய வாழ்க்கையில் என்ன இருக்குமா? கசப்பான வைராக்கியம், விரோதம், சத்தியத்துக்கு விரோதமாய் பெருமை பாராட்டுதல், இந்த மாதிரி குணங்கள்லாம் இந்த ஞானம் மாட்டோம். ஆனால் பெரிய மற்ற உலகம் சொல்லி அவங்க ரொம்ப வைஸ் மேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க உள்ளுக்குள்ள என்ன இருக்குமா? வைராக்கியம். சில பேர் சண்டை போட்டிருப்பாங்க, தாய் பிள்ளை கூட சண்டை இருக்கும். அந்த தாய் செலச்சுமே சொல்கிறா தெரியுமா? செத்தா கூட அவன் என் முகத்தில் வந்து மொழிக்கக்கூடாதுன்ட்டு. அவ்வளோ ஒரு வைராக்கியம், கசப்பான வைராக்கியம். இன்னொன்று விரோதம், பகை. இந்த உலகத்தில் ஒரு தரம் தான் எல்லாருமே வாழ போகிறோம். யார் எவ்வளோ நாள் வாழ போகிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஏன் உலகத்தில் வாழும்போது அப்படி ஒரு பகையை நம்ம உள்ளத்தில் வைத்திருக்கிறோம்? பகை இருந்தாலே அநேக உறுப்புகள் பாதிக்கப்படும். பகை உணர்ச்சி இருதயத்தில் பலவீனங்களை கொண்டு வரும். அநேக பேர் சொல்கிறாங்க, அந்த மூட்டு வலிகள் எல்லாம் வர்றது இந்த மாதிரி கசப்பான காரியத்தை மனதில் வைத்து கொண்டே இருக்கிறது. சிலரை குறித்து உங்களை பார்க்கும்போதெல்லாம் ஒரு கசப்பு உணர்ச்சி, இதெல்லாம் மனதில் பேணவே கூடாது. நல்லா யோசித்துக்கொள்ளுங்க. ஒரே ஒரு வாழ்க்கை தான். யார் நம்மை பகைத்தாலும், யார் நமக்கு விரோதமாய் பேசினாலும், யார் நமக்கு எதிர்த்து வந்தாலும் அந்த வைராக்கியத்தை வைக்கவே செய்யாதீங்க. கசப்பான உணர்வுகளுக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுத்து விடவே செஞ்சிடாதீங்க. யாருடைய வாழ்க்கையும் நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கை. ஒரே ஒரு வாழ்க்கை வாழ போகிறோம். இன்றைக்கு மறுத்தாலும் இயேசுவோடு இருப்போம். இயேசுவோடு இருப்பேன், அந்த நம்பிக்கை வாழணும்னா மனசில் இந்த மாதிரி காரியங்கள் இருக்கவே கூடாது. இன்றைக்கி கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது இருந்தாலும், இன்றைக்கி உங்களில் ஏதோ ஒரு வியாதி உங்களை விட்டு நீங்காமல் இருக்குதோ, ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை இதுவரைக்கும் வாட்டிக்கொண்டே இருக்கிறதோ, இப்போ நீங்கள் நிதானித்து பாருங்கள். யார் மேலே கசப்பு வச்சுருக்கிறீங்க? இதை மட்டும் நான் செய்யவே மாட்டேன்னு வைராக்கியமாக இருக்கிறீங்களோ? இவங்க கூட மட்டும் நான் பேசவே மாட்டேன். ஒருவேளை தப்பு அவங்ககிட்டே இருந்தாலும் நீங்கள் போய் பேசிடுங்க. அவங்க பேசாட்டி பரவாயில்ல, ஆனால் நீங்கள் பேசிட்டீங்கள, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். வைராக்கியம் வைத்திருக்கிறீங்களோ? சில காரியத்தில் நம்ம முன்னேற்றமே பார்க்க முடியல. காரணம் என்ன தெரியுமா? இதுதான். இன்றைக்கு சிந்தித்து கொள்ளுங்க. ஒரே ஒரு வாழ்க்கை. பகை பாராட்ட மாட்டேன், விரோதத்தை வைத்திருக்க மாட்டேன். குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில், சுற்றி இருக்கிற மக்கள் மத்தியில், அடுத்த வீட்டுக்காரங்க மத்தியில் கசப்பான வைராக்கியம், விரோதம் என் வாழ்க்கையில் நான் வைக்கவே மாட்டேன். ஒருவேளை நீங்கள் பெரிய படித்த ஞானியாக இருக்கலாம், நல்ல பதவி வைக்கலாம், உலக மனுஷெல்லாம் சொல்லலாம், அப்பா இவங்ககிட்ட என்ன அறிவு இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் வாழ்க்கையில் கசப்பு, விரோதம். வேதம் சொல்கிறது, இப்படிப்பட்ட ஞானம் எங்கே இருந்துச்சுன்னா, கசப்பு விரோதம்லாம் இருந்துச்சுன்னா அங்கே கலகம் இருக்குமா, துர்செய்கைகள் இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நிதானமாக இந்த 3ஆம் அதிகாரத்தை 15ஆம் வசனத்துலேருந்து வாசித்து பாருங்கள்.
இப்படிப்பட்டவங்க ஞானியாக இருக்கலாம், ஆனால் அவங்க வாழ்க்கையில் துர்செய்கைகள் தான் இருக்கும், நல்ல செய்கைகளே இருக்காது. அவங்க இருக்கிற இடத்துல கலகம் தான் இருக்கும், சமாதானம் இருக்க முடியாது. இது உலகம் கொடுக்குற ஞானம், லௌகீக சம்பந்தமான ஒரு ஞானம். ஆனால் வேதத்தில் பார்க்குறோம், சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சாலமோனிலும் பெரியவர். சாலமோனின் ஞானத்தை காட்டிலும் மேலான ஞானத்தை உடையவர் இயேசு கிறிஸ்து. அவருக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து வருகிற ஞானம். அந்த ஞானத்தை தான் நம்ம கேட்டுக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் ஞானம் எனக்கு வேணும் ஆண்டவரே. பரத்திலிருந்து வருகிற ஞானம், அது 7 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஞானம் எப்படி இருக்கும்னு வேதம் சொல்கிறது பாருங்க. முதலாவது, அது எப்படி இருக்குமா? சுத்தமுள்ளதாக இருக்கும். பரத்திலிருந்து வருகிற ஞானம் எப்படி இருக்குமா? சுத்தம் உள்ளது, கலப்படமே கிடையாது, மாய்மானமே இருக்காது. கலப்படம்னா எப்படி? கொஞ்சம் நல்லது கொஞ்சம் கெட்டது, அதான் கலப்படம். சுத்தம் உள்ளது. இன்றைக்கி எந்த பொருளை வாங்கினாலும் கேட்போம்ல, இது சுத்தமானதான்னு சொல்லுவோம்ல. சுத்தமான எண்ணெயா? எதை வாங்கினாலும் சுத்தமாக இருக்கான்னு கேட்போம்ல. அதாவது கலப்படம் இல்லாமல் இருக்குதான்னு கேட்போம்ல. அதே மாதிரி தான் அதில் நல்லது கெட்டதெல்லாம் இருந்தல்ல, சுத்தம் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது, அது சமாதானம் நிறைந்ததாக இருக்கும். அந்த நம்ம பார்த்தோம்ல, உலக ஞானத்தில் கலகம் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானம் சமாதானத்தை கொடுக்கும். நீங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருப்பீங்க. வேதம் சொல்கிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவருடைய தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். நிறைய பேர் 2 குடும்பத்தில் சண்டைன்னு வச்சுக்கிங்க. சில பேர் இருப்பாங்க, இவங்க போனாலே இந்த சண்டையை பெருசாக்கி விட்டுருவாங்க. சொன்னதையும் சொல்லாததையும், இங்கே போய் அவன் உன்னை பற்றி இப்படி சொன்னாங்கிறது, அங்கே போய் அவன் இப்படி ஒன்று சொன்னான்ங்கிறது, இருக்கிற சண்டையை பெருசாக்கிடுவாங்க. இவங்க சண்டைக்காரங்க பண்ணுற வேலை என்ன தெரியுமா? இந்த 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல, இவங்க நிதானித்திருந்தாங்கன்னா இந்த சண்டை பெருசாக இருக்காது. இப்படி நடுவில் வந்து ஒரு ஆள் கெடுத்து விடுறாங்கல்ல, அதை தான் நம்புவாங்க. நேருக்கு நேர் போய் கேட்டிருந்தா உண்மை விளங்கி போயிருக்கும். சமாதானத்தை கெடுத்து விடுவார்கள். ஆனால் கர்த்தர் கொடுக்குற ஞானம் இப்படி பிரிந்து கிடக்கிற எத்தனை பேர் கணவன் மனைவி பிரிந்து இருக்கிறாங்க. எத்தனை பேர் குடும்பம் கல்யாணமாகி விரும்பி கல்யாணம் கட்டுறாங்க, 1 மாதத்தில் பிரிந்து போய் விடுகிறார்கள் அல்லவா? நம்ம அவங்களை இணைக்க பாடுபட்டு இருக்கிறோமா? சமாதானம் பண்ணுறதுக்கு சின்ன பிரச்சனையாக இருக்கும், அதை பெருசுப்படுத்தி அநேக தாய்மார் கூட அப்படி பண்ணிடுவாங்க. மகாட்ட சொல்லி கொடுப்பாங்க, உன்னை இப்படிலாம் பேசிட்டாங்களா, நீ எதுக்கு அங்கே போய் இருக்கிற, நீ தான் நல்ல வேலை பார்க்குற, வந்துரு. இப்படிலாம் ஆலோசனை கொடுக்குறவங்க இருக்கிறார்கள் அல்லவா? இல்லை இல்லை இல்லை, நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் காணப்படணும். கர்த்தர் கொடுக்குற ஞானத்தினாலே நிறைந்து சமாதானத்தை கொடுக்குறவங்களாய் நாம் காணணும். 3வது பார்க்குறோம், அந்த ஞானம் சாந்தம். சாந்தம், ஜென்டில்னஸ் சொல்கிறோம்ல, ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. நான் சாந்தமும் சாந்த குணம் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். மோசையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியில் உள்ள சகல மனுஷரிலும் மோசே சாந்த குணமுள்ளவனாக இருந்தான். அந்த அவன் சாந்த குணத்துக்கு எப்படி காணப்படும்னா, அன்றைக்கி மோசைக்கு விரோதமாக எல்லாரும் அந்த எத்தியோப்பிய ஸ்திரீயை அவன் திருமணம் பண்ணதுனால ஆரோன் மிரியாம் அவன் கூட பிறந்தவங்கள விரோதமாக பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் மோசே அமைதியாக இருந்தான், சாந்த குணமுடனான அமைதியாக இருந்தான். ஆனால் அந்த மோசைக்காக ஆண்டவர் எழும்ப இருந்தார். அவனை குற்றம் சாட்டின மிரியாம் மேலே கத்த குஷ்டரோகத்தை வர பண்ணினார். சாந்தனை நம்ம சும்மா இருந்தோன்னா கத்தர் பார்த்துக்கொள்வார். இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மேலே குற்றம் சாட்டுறாங்கல்ல, ஏரோதிட்ட கொண்டு போய் விடுறாங்க, பிலாத்திட்ட கொண்டு போய் விடுறாங்க, எத்தனையோ கேள்வி அவர்கிட்ட கேட்குறாங்க. இயேசுவோ பேசாமல் இருந்தார். எவ்வளவு அருமையான எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்களா? சாந்தம் அதுதான் செய்யும். நம்ம நியாயத்தை பேச வேண்டிய ஆண்டவரை குறித்து அத்தனை குற்றம் சொன்னாங்க. தேவகுமாரன் அவர் தன் நியாயத்தை அவர் ஒரு நாளும் சொல்லவே இல்லையே, பேசாமல் இருந்தார், அமைதியாக இருந்துட்டார். அதுதான் சாந்த குணம். தவறாய் குற்றம் சாட்டுகிறார்களோ சொல்லாதீங்க,
நான் அப்படி கிடையாதுன்னு சொல்லவே சொல்லாதீங்க. கர்த்தர் அறிவார். பேசாமல் இருங்க. கர்த்தர் ஒரு நாள் அந்த நியாயத்தை வெளிப்படுத்துவார். அப்போ உங்களை குறித்து தவறாய் பேசினவர் எல்லாரும் வெட்கப்பட்டு நிற்பார்கள். கர்த்தர் உங்களுடைய நியாயத்தை வெளிப்படுத்துகிற தேவன். அதுதான் சாந்தம். முதலாவது சுத்தம் உள்ளது, ரெண்டாவது சமாதானம், மூன்றாவது சாந்த குணம் நிறைந்தது, இணக்கம் உள்ளது. இணக்கம் என்று சொன்னால் ரீசனபிள்னு சொல்லுவாங்க. சில பேர் தான் பிடிச்ச பிடியிலே இருப்பாங்க. சொல்லுவாங்களே, முயலுக்கு 3 கால்னா அப்படி தான், வெள்ளை காக்கா பறக்குதுன்னா அப்படி தான். இல்லை, ஒருவேளை தப்பாக இருக்கலாம், இது நீங்கள் செஞ்சது இது சரியில்லை, இது இப்படின்னு சொன்னாங்கன்னா, தன் தவற சரி செய்து கொள்கிறேன். ஆமாம், சரிதான், நீங்கள் சொன்னது சரிதான், இணங்கி போவது, அதான் இணக்கம், ரீசனபிள். சரியான காரணம் சொன்னாங்கன்னா அதுக்கு உடனடியாக சரி என்று ஒத்துக்கொள்வது தான் எனது இணக்கம் உள்ளது என்று வேதம் சொல்கிறது. அதுக்கு அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நற்கனிகளினால் என்ன செஞ்சுருக்குமா? நிறைந்ததாக இருக்கும். நற்கனிகள் நம்முடைய வாழ்க்கையில் கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை. வேதம் சொல்கிறது, அந்தந்த மரத்தினால, அதன் கனியினால் அந்த மரம் என்னது நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒருவேளை மாம்பழம் பார்த்தா ஒரு மரத்தில் பார்த்தோன்னா அது மாமரம் நமக்கு தெரியும். தேங்காவை பார்த்தா தென்னை மரம் நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில், அவனுடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிற கனி, அன்பு, சந்தோஷம், சமாதானம், இச்சையடக்கம், சாந்தம், நீடிய பொறுமை, தயவுன்னு பார்க்குறோம்ல. அந்த கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை அது வெளிப்பட வேண்டும். அதுதான் பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிற ஒரு ஞானம். வாழ்க்கை கனிகளினால் நிறையணும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை சோதித்து பார்ப்போம். எப்படி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கல கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவர் ஒரு ஊமையை சொன்னார். ஒரு மனுஷன் ஒரு மரத்தை நட்டி கனி கொடுக்குன்னு காத்துக்கொண்டே இருக்கிறான். தோட்டக்காரர் வர்றாரு, எஜமான் வந்து வெட்டி போட சொல்கிறாரு. ஆனால் தோட்டக்காரன் சொல்ல, 1 வருஷம் இருக்கட்டும், இந்த 1 வருஷம் நான் கொத்தி எறி போடுவேன், கனி கொடுத்துருங்கிறாரு. கனி நிறைந்த வாழ்க்கையை கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். மாறிவிடுவோன்ட்டு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அடுத்தது, பட்சபாதமே இருக்கக்கூடாது. பட்சபாதம் காண்பிக்கக்கூடாது. பணக்காரங்க, ஏழைங்க, உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி அப்படி இருக்கவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் பட்சபாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும். மாயமற்ற ஒரு வாழ்க்கை, கடைசியாக மாயமற்றதாக இருக்கணும். வெளியில் ஒரு பேச்சு, உள்ளுக்கு ஒன்று. வெளியில் நல்லவங்களை போல் நடிக்கிறது, உள்ளுக்கு சகலவித அருவருப்பு நிறைந்த வாழ்க்கை வாழக்கூடாது. அப்போ பரத்திலிருந்து வருகிற ஞானம் எப்படி இருக்குமா? சுத்தம் உள்ளது, சமாதானம், சாந்தம், இரக்கம், நற்குணம், பட்சபாதம் இல்லாமல் மாயமற்றதான் ஒரு வாழ்க்கை. அதுதான் பரத்திலிருந்து வருகிற ஞானம். ஆண்டவர்கிட்ட கேட்ப, ஆண்டவரே, உலக ஞானம் அல்ல ஆண்டவரே, உமக்குள் இருக்கிற அந்த ஞானம், அறிவு என்பிய பொக்கிஷங்களை எனக்கு கொடுத்த ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யுங்க. விசேஷமாய் பெண்களாகி எங்களுக்கு ஆண்டவரே, ஞானமுள்ள ஸ்திரீகளாய் நாங்கள் வாழ ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி கேட்போமா? கண்களை மூடுவோமா? பரிசுத்த தகப்பனே, இந்த வேளையில் ஆண்டவரே, உமக்குள் ஞானம், அறிவு என்பவர்களாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அந்த ஞானத்தை உங்கள்கிட்டருந்து நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளணும், சந்தேகப்படாமல் கேட்டு பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. படிக்கிற பிள்ளைகள் அப்பா ஆண்டவரே, இன்னும் அப்பா வேலைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், இன்டர்வியூவில் போனால் நான் எப்படி ஆன்சர் பண்ணுறது என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு உங்கள் ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல ஆண்டவரே, உங்களிடத்திலிருந்து வருகிற அந்த ஞானத்தினாலே பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. அதனுடைய வெளிப்பாடு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று பார்த்தோம் ஆண்டவரே. சுத்தம் உள்ளதாய், சமாதானம் உள்ளதாய், இரக்கத்தினாலும் நற்கனியில் நான் நிறைந்ததாய் அப்பா, மனதுருக்கம் நிறைந்ததாய் அவை, பட்சபாதம் இல்லாமல் மாயமற்ற அந்த ஞானத்தை உடைய பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. வேதம் சொல்கிறது ஆண்டவரே, லௌகீகமான பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம் ஒன்று உண்டே, அப்படிப்பட்ட ஞானம் அப்பா கசப்பையும் விரோதத்தையும் ஆண்டவரே
சகல விதமான சண்டை சச்சரவுகளை எங்களுக்குள்ளே ஏற்படுத்தி விடுமே. அப்படிப்பட்ட ஞானத்துக்கு நாங்கள் விட்டு விடாதபடி அப்பா நீங்கள் கொடுக்குற ஞானத்தை பெற்று மாற உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த வேளையிலும் அப்பா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அப்பா எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே உங்கள் ஞானத்தினாலே எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. இன்னும் எந்தெந்த காரியங்களுக்காக ஆண்டவரே அப்பா இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே, கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்களோ, தேவைகளுக்காக புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ இசப்பா இந்த வேளையிலே இறங்குங்க ஆண்டவரே. தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டும் ஆண்டவரே, வியாதிகள் விலகட்டும் ஆண்டவரே, கடன் பிரச்சனை விலகட்டும் அப்பா, நிறைவேறாத காரியங்கள் சீக்கிரமாய் நிறைவேறட்டும், எல்லாவற்றையும் துரிதப்படுத்துங்க ஆண்டவரே. கர்த்தர் நீங்கள் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே.